வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 1 தேர்விற்காக இலக்கணம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதோட 3வது கொஸ்டின் பார்க்கிறோம். தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. நேற்று மழை பெய்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இவங்க இந்த ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. தமிழின் இனிமைத்தான் இன்னே ஆச்சரியமா கேட்கறதுனால வியப்பு, அதனால ஆச்சரியக்குறி வரும். அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு உணர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. புலி புலி ஒரு பயத்துல கூட நம்ம சொல்லுவோம், அது கூட உணர்ச்சி வெளிப்படும். அடுத்த 2வது கொஸ்டின் பார்த்தோம்னா சரியான நிறுத்தற்குறி வாக்கியத்தை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம ஒரு பார்த்துட்டு இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கூட நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கா சாப்பிடு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்குல அமைந்த தொடரை கண்டறிகன்னு சொல்லலாம். அம்மா பசிக்குது. பொருத்தமான காலம் அமைத்தல், தவறான தொடரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்மணி நாளை படிப்பாள், நாளை வந்து பாடம் படிப்பாள். இது வந்து எதிர்காலம். சரி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இது வந்து இறந்த காலம். சரி. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். இதுவும் எதிர்காலம். அமுதன் நேற்றுக்கு வீட்டுக்கு வருவான். இறந்த காலத்தை எதிர்காலத்தை மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது தவறு. அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். நடன என்ற சொல்லி இறந்த காலத்தை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நடன நடந்தால், நடந்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிறாள்னா எதிர்காலம். அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா ஆப்ஷனை வச்சு ஒவ்வொன்றும் ஒமிட் பண்ணி பாருங்க. நடக்கிறாள் இது வந்து எதிர்காலம். நடப்பாள் இது வந்து நடக்கிறாள்னா நிகழ்காலம். நடப்பாள் அப்படின்னு எதிர்காலம். நடந்தாள்னா இறந்த காலம். ஜெயகாந்தன் சிறுகதையில் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது எவ்வகை வினான்னு கேட்கிறாங்க. இது வந்து பொழல் விழனா வாங்கும் பொருட்டு நம்ம வந்து வினவுறது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினவுதல் என்ன வகைனா ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின. இது வந்து ஒருமை பன்மை. பன்மையில ஸ்டார்ட் பண்ணா பன்மையில தான் முடியும். ஒருமையில முடிஞ்சா ஒருமையில தான் முடியும். ஸ்டார்ட் ஆகணும். மாடுகள்ங்கிறது பன்மை, இது ஒரு அக்ரிணி பேர். இப்போ மாடுகள் தமது, தனதுனா ஒருமை வரும், தமதுங்கிறது பன்மை வரும். தமது தலையை ஆட்டின. 10வது வினா அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவலைக்கு விடை கொடு. மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருகன்னு சொல்லியிருக்காங்க. மா ஓடியது, அதாவது நம்ம வந்து மாக்கு வந்து மரம் வரும், வண்டு வரும், எல்லாமே பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருகனா வண்டி எப்படி ஓடும்? நிலமா ஓடும், மரமா ஓடும், குதிரை மட்டும் தான் ஓடும். நம்ம உடனே நம்ம மாடுதான் போன்னு சொல்லிட்டு மாடு இங்க ஆப்ஷன்ல காரணம் பார்க்கக்கூடாது. திங்கள் வந்து இருபொருள் தருக. திங்கள்னா நிலவு, மாதம், இது ரெண்டுமே வரும். கலை சொற்களை அறிதல், இது வந்து பிளஸ் சிலபஸ்ல சேர்த்திருக்காங்களா? சரியான இணைன்னு பார்த்தோம்னா இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, கிரியேட்டர்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னா சிற்பம், மெனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து படி வரும். சரியான பொருளறிந்து பொறுத்துக. நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. வராமல் இருப்பேனோ அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் வினை. கால் வலிக்கு, கால் வலிக்குங்கிறது உருவது கூறல் விடை. இதெல்லாம் அடிக்கடி கேட்ட வினாக்கள் தான் நம்ம திரும்ப கேட்கறாங்க. வல்ல பக்கத்தில் உள்ளதுங்கிறது சுட்டு விடை. ஒரு பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலில் நடனம் ஆடியது, இது தவறு. குழலில் நடனம் ஆடினாள், இதுதான் சரி. ஓரறிவு கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். ஓரறிவு பிழை நீக்கி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க புள்ளி இல்ல, இது உயிரெழுத்து வந்திருக்கு, இதுவும் தவறு. அது புள்ளி இல்ல, இங்கேயும் புள்ளி இல்ல, புள்ளி இல்ல, இதுவும் தவறு. இங்க வந்து புள்ளி இருக்கு, இங்க புள்ளி இல்ல, அதாவது ஓர் அறிவை சேர்த்து ஓர் அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை பிழை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின. பன்மையில வந்திருக்கு, அப்ப பன்மையில தான் வரும். பறவை வந்து தங்கின. இந்த இடத்துல ஒருமை கொடுத்துட்டு இங்க பன்மை கொடுத்துருக்காங்க. பறவைகள் வந்து தங்கியது. இந்த இடத்துல பன்மை கொடுத்துட்டு இங்க ஒருமை கொடுத்துருக்காங்க, அதனால இதுவும் தவறு. பறவைகள் வந்து தங்கினார்கள், இது உயர்திணைக்கு சொல்லக்கூடியது, இதுவும் தவறு. யானை கூட்டம் வந்தன அப்படிங்கிறது தவறு. யானை கூட்டம் வந்தது, கூட்டம் ஒரே ஒரு கூட்டம், இது மட்டும் தான் சரி. வந்தனங்கிறது நிறைய பன்மைக்குள்ளது, அதனால தவறு. யானை கூட்டம் வந்தார்கள் உயர்திணைக்கு சொல்லக்கூடியது. யானை கூட்டம் வந்ததுகள், இதுவும் தவறு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள், இது சரி. சென்றது தூ வந்து அக்ரிணிக்கு வரும்பா. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார்கள், இது வந்து உயர்திணையில பன்மைக்கு வரக்கூடியதா, இது தவறு. மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றார், இது தவறு. இது ஒரு பெண்பால், ஆனா ஆண்பால் சொல்லியிருக்காங்க, தவறு. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்யலாம். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இசைவுங்கிறது இசைவுக்கு தான் அனுமதி கடிதம். கண்ணுறங்க என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் உறங்கு. கண்ணு அப்படின்னு வருமானு பார்ப்போமா? கண் பிளஸ் உறங்கு. இங்க உயிர் வந்துச்சுன்னா, அதாவது உயிர் வந்து இது வந்து தனி குரல் முன் ஒற்று வந்தா என்ன ஆகும்? ஒற்று இரட்டிக்கும். அப்ப கண்ணுறங்கு அப்படின்னு சேர்த்து எழுத கிடைக்கும். இப்ப வந்து இதுதான் சரி. பிரித்து எழுதுக. கண்டறி. கண்டு பிளஸ் அறி
இட்டு குட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இது வந்து டூ வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், குசுடு துபுரு அப்படின்னு வந்தா அது ஒரு குற்றியல் உற புணர்ச்சி. இதுல ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இட்டு உயிர்வரின் உக்குரல் மே விட்டோட இப்படி ஊப்பை கண்டறின்னு புணரும். அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் அவ்வுருவம். இது எப்படி ஆ என்ன வருதுன்னா இகர ஈற்று வந்து ஆங்கிறது வருது. அப்ப வந்து ஈயும் வரல ஈயும் வரல ஐயும் வரல. இப்ப மீதிய இங்க வந்து உயிர் வந்து இங்க வந்து இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வு வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவ்வுரனும் புணரும். தவறான இணையை கண்டறி. சிலைங்கிறது சீலை, மலை மாலை. இந்த இடத்துல என்ன இருக்காங்க, சி சி மா மா அப்படின்னு சொல்லுவாங்க. விடு வி. இப்போ கெடு கேன்னு தான் வந்திருக்காங்க, பொடு வந்திருக்குது தவறு. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இது சிலைக்கு வந்து பொருள் கேட்காங்களா அப்படிங்கிற வேற மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ரொம்ப குழப்பம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. இனிமேல் ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். இது மாதிரி சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. நேரத்தை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப வல்லினம் நேரத்தை சரியாக சரியாக, அதாவது ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் முன் வல்லினம் கடைபிடிப்பேன். சரி. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் இது தவறு. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்கே பார்த்தோம்னா வாழ்க்கை பயணமே, வாழ்க்கை ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வர்றதுனால வல்லினம் ஒன்றும் மூன்று மட்டுமே சரி. வலுவற்ற தொடர் எதுனா கொடியில் உள்ள மலரை கொய்த்து வா குண்டு வா கொய்த்து வா பறித்து வாழ சொல்லணும், கொய்த்து வான்னு தான் சொல்லணும். மரபு பிள்ளை நம்ம படிக்கணும். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? நம்ம அது வந்து ஓல்டு புக் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் ஓல்டு புக்ல அதெல்லாம் பார்க்கலாம். வேர் சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறாள். வேர் சொல்னா கட்டளையா சொல்ல நட, அதான் வேர் சொல். பின்வரும் தவறான இணைய கண்டறிய சொல்லியிருக்காங்க. அலைனா கூப்பிடு சரி. அலைனா துளவு, இது புதுசா இருக்கு. கலைனா கல்வியா, கலை இந்த கலை எடுங்க, இந்த கலை தவறு. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இது எல்லாமே பேசுறதை பத்தி சொல்லுது. எழுதல் கேட்டல் மட்டும் தான் வேறுது. வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. படி, இது படித்தல் தொழிற்பெயர். படித்த பெயரச்சம். படித்து வினைச்சம். வினைமுற்று படித்தான், இது மட்டும் தான் வினைமுற்றுலாம் முடிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். தமிழா டிவியா டிஎன்பிசி.